தீபாவளி பண்டிகை இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னையில் அதிகாலையிலேயே தீபாவளி கொண்டாட்டம் களை கட்டியது. அதிகாலையிலேயே எழுந்த மக்கள் எண்ணெய் தேய்த்து நீராடி புத்தாடைகள் அணிந்து பட்டாசுகள் வெடித்து பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இனிப்புகள் வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். காலையில் நேரமாக எழுந்திரிச்சு எல்லாம் ரெடியாகி புலிகுள விநாயகர் கோயிலுக்கு வந்து சாமி தரிசித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க. உங்களுக்கு இன்றைக்கி விஷஸ் இந்த சாமி கிட்ட எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்கள் ப்ரே பண்ணுறோம். விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. கோவை ஆர்எஸ்புரத்தில் தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று ஆதரவற்ற பாட்டிகள் 40 பேர்களுக்கு பட்டுப்புடவை கொடுத்து தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளது. பாட்டிகள் புதிய பட்டுப்புடவையை உடுத்திக் கொண்டு தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர். திருவிடைமருதூர் அருகே உள்ள திருச்சேரையில் ஆதரவற்ற மாணவர்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர். சுடர் மாற்றுத்திறனாளி பள்ளியில் பயிலும் ஆதரவற்ற மாணவர்களை அதிகாலையில் எழுப்பிய நிர்வாகத்தினர் எண்ணெய் தேய்த்து குளிக்க செய்ததுடன் புத்தாடை அணிவிக்க வைத்தனர். பின்னர் பலகாரங்கள் படையலிட்டு மத்தாப்பு கொளுத்தி தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர். ஆண்டிப்பட்டி அருகே பட்டாசுகள் வெடிக்காமல் மலை கிராம மக்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர். கடமலை மயிலை ஒன்றியத்தில் வருசநாடு மேகமலை வனசரகங்களுக்கு உட்பட்ட பகுதியில் அரசரடி, வெள்ளிமலை, பொம்மராஜபுரம், நொச்சி ஓடை ஆகிய மலை கிராமங்கள் உள்ளன. அங்கு வன விலங்குகளை அச்சுறுத்தாமல் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதனால் இந்த கிராம மக்கள் பட்டாசுகள் வெடிக்காமல் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர்.